வாடியா மிக முக்கிய அந்த பிதாவை மிசோனாவிற்கு அனுப்ப அவர் கோஸ்டேவை சந்தித்து வாழ்த்து கூறினார். பின் தனி வாடியாவிற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நெறிப்படுத்தினார். கோஸ்டே குழம்பிவிட்டார். பெரும் போராட்டம் ஒன்றை சந்திக்க எண்ணியவர் அறிவுரைகளை கேட்டதும் மெல்ல மாக்கின் சிலோடா பற்றிய விவரங்களையும் கேட்டார். அவரை தன் ஆசானாக ஏற்றுக்கொண்டதாய் கூறினார். அந்த பிதாவும் மகிழ்ந்து, என்னையும் உங்கள் மிசோனாவில் உங்கள் புது வாடியாவில் பிறக்கச் செய்யுங்கள் என்க சரி என்றார். பின் கோஸ்டே தன் அடுத்த திட்டத்தையும் கூறினார். அதாவது தன் ஆதரவாளர்களை பிதா ஆக்கும் திட்டம், மால்களுக்கு ஒளி கொடுக்கும் திட்டம். இதற்கெல்லாம் ஆன்மாக்களை தங்கள் ஒப்பிக் கொடுக்க வேண்டுமே என்றார். ஒப்புக் கொடுப்பேன் என்றார் கோஸ்டே. அதாவது முதல் பிறவி ஆன்மாக்களை கட்டாயமாக ஒப்புக் கொடுக்கும் திட்டம். பிதா, அதற்கு முன் முதலில் உங்கள் இருப்பிடம், அதாவது வியாழன் தனி கியாவாக்குங்கள், இங்கிருந்து பிரிந்து விடுங்கள், வெளியேற்றுங்கள் என்று சில விதிமுறைகளை கூறினார். அசந்து விட்டார் கோஸ்ட். அதன்படியே முதல் காயை நகர்த்த பிதா புன்னகைத்தார். மிசோனாக்களுக்கே இவர் யமன் என்று கோஸ்டேவிற்கு தெரிய நியாயமில்லை.